அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு டெட் பேப்பர் 2 சோஷியலில் 7th ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து 1ல் இருந்து ஒரு 100 கொஸ்டின் கிட்ட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 சம்திங் கொஸ்டின்ஸ் வந்து 7th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸில் இருக்குது. அது போக நான் குறிப்புன்னு சொல்லி ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன் இல்லையா, அதுவும் கொஞ்சம் இருக்குது. நம்ம இதை வேகமாக ஒரு 2 or 3 பார்ட்ஸில் நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல இருந்து ஒரு 6th கொஸ்டின் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அதில் 6வதாக இருக்கிற கொஸ்டின் போன டெட்டில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. இது எங்க இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்குது. கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என கூறும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் வந்து பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் எது அப்படின்னா வேளாண் வகை. பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேளாண் வகை. இந்த நிலங்கள் வந்து ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம்டா டெஸ்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எது அப்படின்னா பிரம்மநேயம். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மநேயம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சாலபோகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இதை கேட்கலாம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சாலபோகம். நெக்ஸ்ட் வந்து கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேவதானம். தேவதானம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேவதானம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் டெட்ல கேட்டிருந்த கொஸ்டின். சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எது அப்படின்னா பள்ளி சந்தம். சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம். டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள எந்த நாணயங்கள் பயன்படுகின்றது? டிஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள். டெல்லி சுல்தானின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள எந்த நாணயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? டிஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். இந்த 7th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. 6th 7th 8th 9th 10th இதில் நம்ம ஃபுல்லாக நல்ல தரோவாக படிச்சிட்டோம்னாலுமே நம்ம 60 out of 50 மார்க்கு கன்ஃபார்ம்டாக எடுத்துடலாம். மீதி இருக்கிற அந்த 10 வந்து 11th 12th வந்து உள்ள கொஸ்டின்ஸை வந்து கேட்பாங்க. அதில் வந்து நமக்கு தெரிஞ்சால் கன்ஃபார்ம்டாக எடுத்து எழுதிடலாம். இப்போது 11th 12th வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப நிறைய சிலபஸ் இருக்கும். அதுலேருந்து மேக்ஸிமம் நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு கேட்கலாம். மீதி எல்லாமே 6th to 10th வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நமக்கு 50 மார்க் கன்ஃபார்ம்டாக அதுலேருந்து தான் வரும். இதை நம்ம தரவாக படிச்சிட்டாலுமே நம்ம ஒரு 50 மார்க் கன்ஃபார்ம்டாக நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, டங்கா எனும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது யார்? இல்துமிஷ். டங்கா எனும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது யார்? இல்துமிஷ். 3.6 வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது எது? ஒரு ஜிட்டல். 3.6 வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது எது? ஒரு ஜிட்டல். நெக்ஸ்ட், ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமானது எது? 48 ஜிட்டல். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு திருப்புக்கு 2 திருப்பு திரும்ப திரும்ப வீடியோவை போட்டு போட்டு கேளுங்க. அப்போ தான் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு, பக்தி இலக்கியங்களின் காலம் எது? சோழர்களின் காலம்தான் பக்தி இலக்கியங்களின் காலம். பக்தி இலக்கியங்களின் காலம் சோழர்களின் காலம். கீத கோவிந்தம் எழுதியது யார்? ஜெயதேவர். கீத கோவிந்தம் எழுதியது யார்? ஜெயதேவர். நெக்ஸ்ட், மதுரா விஜயத்தை எழுதியது யார்?
மதுரா விஜயத்தை எழுதியது யார்? கங்காதேவி. மதுரா விஜயத்தை எழுதியது கங்காதேவி. அமுக்த மால்யதா என்ற இலக்கியத்தை எழுதியது யார்? கிருஷ்ணதேவராயர். அமுக்த மால்யதா என்ற இலக்கியத்தை எழுதியது யார்? கிருஷ்ணதேவராயர். நெக்ஸ்ட், ராஜபுத்திர அரசர்களை பற்றி அறிய உதவுவது எது? பிருத்திவி ராஜராசோ இலக்கியம். பிருத்திவி ராஜராசோ இலக்கியம். ராஜபுத்திர அரசர்களை பற்றி அறிய உதவுவது எது? இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ராஜபுத்திர அரசர்களை பற்றி அறிய உதவுவது எது அப்படின்னா பிருத்திவி ராஜராசோ இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது நமக்கு டெட்டில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். போன வருஷம் நமக்கு டெட்டில் கேட்டிருந்த கொஸ்டின். பிருத்திவி ராஜராசோ என்ற இலக்கியத்தை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சந்த் பார்தை. சந்த் பார்தை. பிருத்திவி ராஜராசோ என்ற இலக்கியத்தை எழுதியது யார்? சந்த் பார்தை. இப்போ நம்ம படிக்கிற நான் எடுத்திருக்கிற இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நமக்கு போன வருஷம் டெட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால நீங்க மற்ற கொஸ்டின்ஸையும் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க. படிச்சுட்டு போங்க. அப்பதான் நம்ம தேர்வுல கண்டிப்பா வெற்றி பெற்றலாம். அதனால டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோவை மட்டும் போட்டு போட்டு கேளுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸை எழுதி வச்சு படிங்க. நாங்கள் போன இதில் என்ன பார்த்தோம், 6th கொஸ்டின் நமக்கு டெட்டில் வந்திருந்துச்சு. அதே மாதிரி இப்போ 16ல் உள்ள கொஸ்டினும் டெட்டில் வந்திருந்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, பாபர் நாமாவை எழுதியது யார் அப்படின்னா பாபர். அந்த 16 கொஸ்டினை திரும்பவும் சொல்கிறேன். பிருத்திவி ராஜராசோ என்ற இலக்கியத்தை எழுதியது யார் அப்படின்னா சந்த் பார்தை. பாபர் நாமாவை எழுதியது யாரு? பாபர். தபகத்-இ அக்பரி என்னும் நூலை எழுதியவர் யார்? நிஜாமுதீன் அகமத். தபகத்-இ அக்பரி என்னும் நூலை எழுதியவர் யார்? நிஜாமுதீன் அகமத். நெக்ஸ்ட், இபன் பதூதாவின் பயண நூல் எது? இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இபன் பதூதாவின் பயண நூல் எது? ரிக்லா. ரிக்லா. தபகத் என்றால் என்ன பொருள்? இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். தபகத் என்றால் என்ன பொருள்? தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நெக்ஸ்ட், தஜித். தஜித் என்பதன் பொருள் என்ன? சுயசரிதை. தஜித் என்பதன் பொருள் என்ன? சுயசரிதை. நெக்ஸ்ட், தாரிக் அல்லது தாகுயூத் என்பதன் பொருள் என்ன? வரலாறு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தாரிக் அல்லது தாகுயூக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வரலாறு. ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பால் ஆனது எது அப்படின்னா ராஜபுதனம். ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பால் ஆனது எது? ராஜபுதனம். ராஜபுதனத்தில் மிகவும் புகழ் பெற்றது எது அப்படின்னா சித்தூர். ராஜபுதனத்தில் மிகவும் புகழ் பெற்றது எது? சித்தூர். ராஜபுத் என்பதன் பொருள் என்ன? வழி தோன்றல்கள். ராஜபுத் என்பதன் பொருள் என்ன? வழி தோன்றல்கள். நெக்ஸ்ட், சித்தூரின் ராணா. சித்தூரின் ராணா அதாவது அரசர் மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக நிறுவப்பெற்ற வெற்றி தூண் எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஜெயஸ்தம்பா. ஜெயஸ்தம்பா. இது எங்க இருக்குன்னா சித்தூர்ல இருக்குது. சித்தூரின் ராணா அரசர் மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக நிறுவப்பட்ட வெற்றி தூண் எது அப்படின்னா ஜெயஸ்தம்பா. இது எங்க இருக்கு அப்படின்னா சித்தூர்ல இருக்குது. நெக்ஸ்ட், சூரிய குல சந்திர குல வழி தோன்றல்களுள் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா சந்தேலர்கள். சந்தேலர்கள். சூரிய குல சந்திர குல வழி தோன்றல்களுள் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா சந்தேலர்கள். நெக்ஸ்ட், தோமர்கள். தோமர்கள் எங்கு ஆட்சி செய்தனர்? தோமர்கள் எங்கு ஆட்சி செய்தனர்னா ஹரியானாவில் அவங்க ஆட்சி செய்தாங்க. ஹரியானா. 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் யார்? ஹரிச்சந்திரா. 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் யார் அப்படின்னா ஹரிச்சந்திரா. நெக்ஸ்ட்,
பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமானவர் யார்? முதலாம் நாகப்பட்டர். பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா முதலாம் அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? கோபாலர். பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கியவர் யார் அப்படின்னா தருமபாலர். வட இந்திய அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கினவர் யார்? தருமபாலர். நெக்ஸ்ட், கோபாலரின் மகன் யார்? தர்மபாலர். கோபாலருடைய பையன்தான் தர்மபாலர். நெக்ஸ்ட், விக்ரமசீலா மடாலயத்தை உருவாக்கியவர் யார்? விக்ரமசீலா மடாலயத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அவரு நம்ம தர்மபாலர் தான். விக்ரமசீலா மடாலயத்தை உருவாக்கியவர் தர்மபாலர். தர்மபாலருடைய பையன் பேர் என்னது அப்படின்னா தேவபாலர். தர்மபாலரின் மகன் தேவபாலர். இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் மகிபாலர். இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் மகிபாலர். நெக்ஸ்ட், சவுகான் என்னும் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சிம்மராஜ். சவுகான் என்னும் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சிம்மராஜ். நெக்ஸ்ட், அஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் யார்? சவுகான்கள். அஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் யார்? சவுகான்கள். அதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்கள் யார்? சவுகான்கள். பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்கள் யார்? சவுகான்கள். சவுகான் அரசின் கடைசி அரசர் யார்? பிருத்திவிராஜ். சவுகான் அரசின் கடைசி அரசர் யார்? பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ ராசே என்னும் நீனி காவியத்தை இயற்றியவர் யார்? சந்த் பார்தை என்னும் கவிஞர். பிருத்திவிராஜ ராசே என்னும் நீனி காவியத்தை இயற்றியவர் யார்? சந்த் பார்தை என்னும் கவிஞர். கட்டடங்கள் கட்டுவதில் சிறந்தவர்கள் யார்? ராஜபுத்திரர்கள். கட்டடங்கள் கட்டுவதில் சிறந்தவர்கள் யார்? ராஜபுத்திரர்கள். நெக்ஸ்ட், விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் யார்? அதிசர். விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் யார்? அதிசர். நெக்ஸ்ட், ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் தோன்றிய இடம் எது அப்படின்னா மெக்கா. இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் தோன்றிய இடம் எது? மெக்கா. ஓர் இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு நபரால் ஆளப்பட்டால் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கலிஃபத் அரசு ஆகும். கலிஃபத் அரசு ஆகும். ஓர் இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு நபரால் ஆளப்பட்டால் அது கலிஃபத் அரசு ஆகும். நெக்ஸ்ட், சிந்துவின் தலைநகர் எது? சிந்துவின் தலைநகர் எது அப்படின்னா அரோர். சிந்துவின் தலைநகர் அரோர். நெக்ஸ்ட், கலிஃபா என்றால் என்ன? இறை தூதர் அல்லது முகமது நபி. கலிஃபானா என்னதுன்னா இறை தூதர் அல்லது முகமது நபி. நெக்ஸ்ட், அரேபியர்கள் 0 to 9 வரையிலான எண்களை எங்கு கற்றனர்? இந்தியாவில் தான் அவங்க படிச்சாங்க. அரேபியர்கள் 0 to 9 வரையிலான எண்களை எங்கு கற்றனர்? இந்தியாவில் கற்றனர். பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை அரேபியர்கள் எங்கே கற்றனர்? இந்தியாவில் தான். பூஜ்ஜியத்தோட முக்கியத்துவத்தையும் அரேபியர்கள் இந்தியாவில் தான் கற்றாங்க. அடுத்தது, இந்தியாவின் மீது 17 முறை திடீரென போர் தொடுத்தவர் யார்? கஜினி முகமது. இந்தியாவின் மீது 17 முறை திடீரென போர் தொடுத்தவர் யார்? கஜினி முகமது. கஜினிக்கு கப்பம் கட்டின குறுநில மன்னர் யார் அப்படின்னா முகமது கோரி. கஜினிக்கு கப்பம் கட்டின குறுநில மன்னர் யார்? முகமது கோரி. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு எது? அஜ்மீர் அரசு. இந்தியாவின் முதல் இஸ்லாமிய அரசு எது? அஜ்மீர் அரசு.
டெல்லியின் முதல் சுல்தான் என தன்னை கூறியது யார்? குத்புதீன் ஐபக். டெல்லியின் முதல் சுல்தான் என தன்னை கூறியது யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட், ரக்ஷா பந்தன் என்னும் பண்பாடு மரபு யாருடையது? ரக்ஷா பந்தன் என்னும் பண்பாட்டு மரபு யாருடையது அப்படின்னா ராஜபுத்திரருடையது. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ரக்ஷாபந்தன் என்னும் பண்பாட்டு மரபு யாருடையது? ராஜபுத்திரர்களுடையது. ரக்ஷா என்றால் என்ன? ரக்ஷானா என்னது அப்படின்னா பாதுகாப்பு. ரக்ஷானா பாதுகாப்பு. பந்தன் அப்படின்னா கட்டுதல். பந்தன் என்றால் கட்டுதல். ரக்ஷா என்றால் பாதுகாப்பு. பந்தன் என்றால் கட்டுதல். காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்த அரசு எது? பண்டைய சோழ அரசு. காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்த அரசு எது அப்படின்னா பண்டைய சோழ அரசு. பண்டைய சோழ அரசின் தலைநகர் எது? உறையூர். பண்டைய சோழ அரசினுடைய தலைநகர் உறையூர். இந்த உறையூர் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில இருக்குது. சோழ பேரரசின் வல்லமை பெற்ற பேரரசர் யார்? முதலாம் ராஜராஜன். சோழ பேரரசின் வல்லமை பெற்ற பேரரசர் யார்? முதலாம் ராஜராஜன். ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சையில் கட்டியது யார்? ராஜராஜேஸ்வரர் கோவிலை தஞ்சையில் கட்டியது யார்? முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான் என தன்னை பிரகடனப்படுத்திய அரசர் யார்? ராஜேந்திரன். கங்கை கொண்டான் என தன்னை பிரகடனப்படுத்திய அரசன் யார்? ராஜேந்திரன். யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையே திருமண உறவு உண்டானது? யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையே திருமண உறவு உண்டானது? யாருடைய காலத்துலனா முதலாம் ராஜேந்திரன் காலத்தில். முதலாம் ராஜேந்திரனுடைய காலத்தில். முதலாம் ராஜேந்திரனின் மகள் யார்? குந்தவை. முதலாம் ராஜேந்திரனின் மகள் யார்? குந்தவை. சோழ அரசில் அரசர் தனது எந்த மகனை தனது வாரிசாக தொடர்ந்து தெரிந்து கொள்வார்? யார? எந்த அரசன் அப்படின்னா மூத்த மகனைத்தான் அரசரா அவர் தெரிவு செய்வார். சோழ அரசில் அரசர் தனது எந்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்வார் அப்படின்னா மூத்த மகனை தான். நெக்ஸ்ட், சோழ அரசில் நிர்வாக அமைப்பின் சிறிய அலகு எது? கிராமம். சோழ அரசில் நிர்வாக அமைப்பின் சிறிய அலகு எது? கிராமம். எங்கு கிராம சபை உறுப்பினர்கள் இந்த குடைவோலை முறையை தேர்வு செய்யப்பட்டனர் அப்படின்னா உத்திரமேரூர், காஞ்சிபுரத்துல. எங்கு கிராம சபை உறுப்பினர்கள் குடைவோலை முறையை தேர்வு செய்யப்பட்டனர் அப்படின்னா உத்திரமேரூர். அது எங்க இருக்குதுன்னா காஞ்சிபுரத்துல இருக்குது. நெக்ஸ்ட், பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் எது அப்படின்னா உத்திரமேரூர். அதுவும் காஞ்சிபுரத்துல இருக்குது. உத்திரமேரூர் காஞ்சிபுரத்துல இருக்குது. பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் எது அப்படின்னா உத்திரமேரூர், காஞ்சிபுரம். சோழர்களின் பொது வருவாய் எது அப்படின்னா நிலவரி. சோழர்களுடைய பொது வருவாய் எது? நிலவரி. காணிக்கடன் எனப்பட்டது எது அப்படின்னா நிலவரியை தான் நம்ம காணிக்கடன் அப்படின்னு சொல்றோம். சோழர்களுடைய பொது வருவாய் எது அப்படின்னா நிலவரி. காணிக்கடன் எனப்பட்டது எது? நிலவரி. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பள்ளி சந்தம். முக்கியமான கொஸ்டின், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதான் திரும்ப ரிப்பீட்டடாக வந்திருக்குது. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பள்ளி சந்தம். நெக்ஸ்ட், உழுகுடி என்பவர் யார் அப்படின்னா வேளாளருடைய ஒரு பிரிவினரை தான் என்னன்னு சொல்லுவோம்னா உழுகுடி அப்படின்னு சொல்லுவோம். உழுகுடி என்பவர் யார்? வேளாளரின் ஒரு பிரிவினர். யார் நிலங்களின் உரிமையாளராக இருக்க முடியாது அப்படின்னா உழுகுடி அப்படின்றவங்க தான் நிலங்களுக்கு உரிமையாளராக இருக்க முடியாது. யார் நிலங்களின் உரிமையாளராக இருக்க முடியாது? உழுகுடி என்பவர்கள். நீர் பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கியவர்கள் யார்?
சோழர்கள். நீர் பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கியவர்கள் யார் அப்படின்னா சோழர்கள் தான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட ஏரியை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட ஏரியை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். கள பிரார்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டவர் யார்? கடுங்கோன். கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன். களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டவர் யார்? கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன். நெக்ஸ்ட், வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் யார் அப்படின்னா அரிகேசரி. வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் யார்? அரிகேசரி. அரிகேசரியை சமணத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் மாற்றிட்டாரு. அரிகேசரியை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட், மதம் மாறிய அரிகேசரி எத்தனை சமணர்களை கழுவேற்றினார்? 8000 பேரை. மதம் மாறிய அரிகேசரி எத்தனை சமணர்களை கழுவேற்றினார்? 8000. நெக்ஸ்ட், வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? பராந்தக நெடுஞ்சடையன். முதலாம் வரகுணன். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். முதலாம் வரகுணன். நெக்ஸ்ட், பாண்டிய அரசு யாரால் எழுச்சி பெற்றது? கடுங்கோனால். கடுங்கோலனால பாண்டிய அரசு எழுச்சி பெற்றது. பாண்டிய அரசு யாரால் எழுச்சி பெற்றது? கடுங்கோலனால். நெக்ஸ்ட், பாண்டியன் இரண்டாம் ராஜசிம்மன் யாரிடம் தோல்வி அடைந்தான்? பாண்டியன் இரண்டாம் ராஜசிம்மன் யாரிடம் தோல்வி அடைந்தான்? முதலாம் பராந்தகனிடம் தோல்வி அடைந்தான். பாண்டிய அரசு உலகிலேயே செல்வ செழிப்பு மிக்க அற்புதமான பகுதி என கூறியவர் யார்? மார்க்கோ போலோ. பாண்டிய அரசு உலகிலேயே செல்வ செழிப்பு மிக்க அற்புதமான பகுதி என கூறியவர் யார்? மார்க்கோ போலோ. இரண்டாம் பாண்டிய அரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இரண்டாம் பாண்டிய அரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? சடையவர்மன் சுந்தர பாண்டியன். நெக்ஸ்ட், மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கூடல் நகரம் அப்படின்னு அழைச்சாங்க. மதுரை பொது மக்களால எப்படி அழைச்சாங்கன்னா கூடல் நகரம். கூடல். கூடல்கோர், கூடல் கோமான்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா பாண்டிய மன்னர்களை தான் கூடல்கோர், கூடல் கோமான்கள் அப்படின்னு அழைச்சாங்க. கூடல்கோர், கூடல் கோமான்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? பாண்டிய மன்னர்கள். மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்னும் பிராமண குடியிருப்புகளை உருவாக்கியவர் யார்? அரசர் மற்றும் உள்ளூர் தலைவர்கள். மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்னும் பிராமண குடியிருப்புகளை உருவாக்கியவர் யார்? அரசர் மற்றும் உள்ளூர் தலைவர்கள். அரசர் மற்றும் உள்ளூர் தலைவர்கள். நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பூமி புத்திரர் அப்படின்னு அழைச்சாங்க, அல்லது வேளாளர் அப்படின்னு அழைச்சாங்க. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பூமி புத்திரர் அல்லது வேளாளர். பூமி புத்திரர் அல்லது வேளாளர். நெக்ஸ்ட், சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சித்திர மேலி பெரிய நாட்டார். சித்திர மேலி பெரிய நாட்டார். சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சித்திரமேலி பெரிய நாட்டார். நெக்ஸ்ட், அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எழுத்து மண்டலம் அப்படின்னு அழைச்சாங்க. அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எழுத்து மண்டலம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வளநாடுகள் அப்படின்னு பெயரால அழைக்கப்பட்டாங்க. மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வளநாடுகள் அப்படின்னு அழைச்சாங்க. நாடுகளை நிர்வகித்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நாட்டார்.
நாடுகளை நிர்வகித்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா நாட்டார் அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குதிரை செட்டிகள் அப்படின்ற பெயரால அழைச்சாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குதிரை செட்டிகள். இதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இப்போ நான் சொன்னதுல ஒரு 5, 6 கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மண்டலங்கள் எப்படி அழைச்சது? அரசு செயலகம் எப்படி அழைச்சாங்க? அப்புறம் வந்து நாடுகளை நிர்வகித்தவங்களை எப்படி கூப்பிட்டாங்க? குதிரை வணிகத்துல உள்ளவங்களை எப்படி அழைச்சாங்க? சமூக மக்கள் ஒன்றிணைந்த அந்த மன்றத்தை வந்து என்னன்னு சொன்னாங்க? அப்புறம் நிலத்தினுடைய உண்மையான உடைமையாளர்களை எப்படி அழைச்சாங்க? இதுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்டா வரும். அதனால அதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகர்களின் வணிக நிறுவனம் எங்கு செயல்பட்டது? காயல் துறைமுகத்தில். மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் எங்கு செயல்பட்டது? காயல் துறைமுகத்தில் செயல்பட்டது. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை செய்து கொடுத்த நிறுவனம் எது? மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் நிறுவனம். பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை செய்து கொடுத்த நிறுவனம் எது? மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் நிறுவனம். இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகம்மது கோரி. கிபி 12ஆம் நூற்றாண்டுல. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகம்மது கோரி. கிபி 12ஆம் நூற்றாண்டில். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் மம்லுக் என்ற அரேபிய சொல்லின் பொருள் என்ன? அடிமை. மம்லுக் என்ற அரேபிய சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா அடிமை. குத்புதீன் எதை தலைநகராக வைத்து தனது ஆட்சியை தொடங்கினார்? லாகூரை தலைநகராக வச்சுதான் தன்னுடைய ஆட்சியை தொடங்கினார். குத்புதீன் எதை தலைநகராக வைத்து தனது ஆட்சியை தொடங்கினார்? லாகூர். இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது? கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். இது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்குது. இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது? குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் டெல்லியில இருக்குது. இதுக்கு ஷார்ட்டா இன்னொன்னும் சொல்லி அழைப்பாங்க, குதுப் மசூதி அப்படின்னு ஷார்ட்டாவும் இதுக்கு சொல்லுவாங்க. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1192 இருந்து 1316 வரைக்கும் இந்த மசூதி வந்து கட்டப்பட்டது. இந்த ஆண்டில் தான் அது வந்து கட்டப்பட்டது. அவ்வளோ பழமையான ஒரு மசூதி வந்து இது வந்து. இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது? கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். இது வந்து டெல்லியில இருக்குது. இதை ஷார்ட்டா எப்படி கூடுவாங்க அப்படின்னா குதுப் மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு கட்டப்பட்டுச்சு அப்படின்னா 1192 அதுல இருந்து 1316ஆம் ஆண்டு வரையில இது கட்டினாங்க. நெக்ஸ்ட் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினது யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் இதை வந்து கட்டினாரு. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். இதோட நமக்கு இன்னைக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிச்சாச்சு. முக்கியமான கொஸ்டின்ஸை எழுதி வச்சு படிங்க. டெய்லி வந்து ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை கேட்டு பாருங்க. கேட்டு முக்கியமான கொஸ்டின்ஸை எழுதி வச்சு படிங்க. இந்த டெட் பேப்பர் 2 வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. 10th ஸ்டாண்டர்டும் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம 7th பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டெட்டில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். புக்கில் இருந்து கவர் பண்ணி எடுத்திருக்கிற அந்த கொஸ்டின்ஸு நீங்கள் இதை படித்தாலுமே டெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம்.
எல்லாரும் டெட் தேர்வுல கண்டிப்பா வெற்றி பெறணும். அனைவரும் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் 10த்லலாம் வந்து போட்டிருக்க கொஸ்டின்ஸ்லலாம் நெறைய கொஸ்டின்ஸ் நமக்கு போன டெட்ல வந்த கொஸ்டின்ஸ் தான். நீங்க வந்து போன டெட் கொஸ்டின் பேப்பர எடுத்து, நான் போட்டிருக்கிற இந்த வீடியோஸ்லயும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இதுலருந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால வீடியோ வந்து எப்போதுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஒதுக்கி பாருங்க. பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டெட் தேர்வுல நம்ம வெற்றி பெற்றுறலாம். நம்ம மீதி கொஸ்டின நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஸோ மச்.